ஹே கைஸ், நீங்கள் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சர்ச் பண்ணிட்டீங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். எம்கே அகாடமி ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட், தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் குரூப் 1 டைரக்ட் டாக்ஸேஷன். ஓகே, அப்போ இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போது இந்த 2 சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 30 டேஸ், மேக்ஸிமம் 35 டேஸ் டியூரேஷன். இப்போ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் எடுத்திங்கன்னா இது வந்து ஈவினிங் கிளாஸ் ஆகஸ்ட் 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் 6:05லேருந்து நைட் 8:30 வரைக்கும் கிளாஸோட டைமிங். தென் இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 6லேருந்து 8:10 வரைக்கும் டைமிங். ஸோ இதுதான் நார்மலாக வந்து நம்மளோட டியூரேஷன். ஓகே, தென் இந்த ஹவர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குமா, இது போதுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஜாப் போகிறவங்க இருப்பீங்க, ஜாப் போயிட்டே வந்து சிஎம்ஏ பண்ணுறவங்க இருப்பீங்க, காலேஜ் போயிட்டே சிஎம்ஏ பண்ணுறவங்க இருப்பீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரிட் உமன், ஒர்க்கிங் மேன் எவ்வளவோ இருக்காங்க இல்லையா? இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் வந்து அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதாவது ஆஃப்லைன் நான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி போயிட்டு உங்களால் வந்து அட்டன் பண்ணுறது இதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. எல்லோரும் ஒன்று காலேஜ் வந்துடுது, இல்லை ஜாப் இந்த மாதிரி ஆகிடுது. அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டானது அப்படிங்கும்போது ஆன்லைனாக இருந்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போது உங்களுக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸு, அதாவது ஒன்று குரூப் 1 இல்லை குரூப் 2 இல்லை போத்து. உங்கள் விஷ் தான். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த டைமிங். இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளியர் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரிலாக்ஸாக நான் படிக்கணும், நல்லபடியாக படித்து நல்ல ஒரு குட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இருக்கணும், சூப்பராக வந்து எனக்கு ப்ரெஷர் ஆகாமல் நான் ரிலாக்ஸாக படிக்கணும், ப்ரெசன்டேஷன்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ஒன்வர்ட்ஸ் வந்து சம்மு வந்து எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ஃபார்மெட் படிக்கிறது, எப்படி ஃபார்முலாஸ் படிக்கிறது, ஈஸியாக வந்து எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி மார்க் கிடைக்கும். ஓகே, இதை வந்து உங்களுக்கு ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் கிளாஸில் வந்து நான் கரெக்டாக கிளியராக நான் சொல்லிட போகிறேன். ஸோ கிளாஸஸ் வந்து நான் டீச் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, தென் அது போக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம அகாடமியில் வந்து படித்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸோடு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி வந்து டெஃபினட்டாக நான் இது வரைக்கும் என்னோடய அகாடமியில் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்து நம்ம அகாடமியில் படித்து எடுத்திருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஆன்லைன் கிளாஸஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது. லைக் எப்படின்னா சேஃப்டி இருக்குமா, ஆன்லைன் கிளாஸஸோ வீடியோ ஆன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். நான் ஃப்ராங்காக ஒன்று சொல்லிடுறேன். கிளாஸஸ் பொறுத்த மட்டும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2 பேருமே இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 17 ஏஜ்லேருந்து 55 ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. மேரிட் உமன், ஒர்க்கிங் மென், மேரிட் மென் எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, அப்போது எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் ஏஜ் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து மேலை விட ஃபீமேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஓகே, இங்கே மேலை விட ஃபீமேல் வந்து இங்கே 90% வந்து அவங்க தான் இருப்பாங்க, 10% வந்து மேல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வீட்டில் வந்து அது அலோவ் பண்ணுறாங்க இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டி ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ஓகே, அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்கணும். ஏன்னா ஆன்லைனுக்குனாலே நிறைய பேர் பயம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு இதே வந்து தேவையே கிடையாது. நீங்கள் வீடியோ ஆன் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்மியூட் பண்ணி எதுவும் பேச போகிறது தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்க போகிறீங்க. டவுட்ஸாக இருந்தால் என்னோடய நம்பர் நான் கொடுத்தப்ப நீங்கள் கால் பண்ணிக்க போகிறீங்க. அப்போது டவுட்டு கேட்கணுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் உங்ககிட்ட டேரெக்டாக கேட்கலாமா? எஸ், இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆகுது இல்லையா, இப்போ 6, 8, 10க்கு நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னா நீங்கள் அப்போ டவுட் கேட்கலாம். இல்லை அந்த டைம் வந்து எனக்கு செட் ஆகலைன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். ஸோ பர்டிகுலர் டைம் சொல்லிடுறேன், அந்த டைம் நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இவ்வளோ தான். தென் இப்போது ஃபீஸ் பேமெண்ட் பற்றி பேசலாமா அப்படின்னா நான் பப்ளிக்காக நான் சொல்கிறதில்ல, பட் ஆனால் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பேமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஃபீ தான், எல்லாருக்குமே ரொம்ப அஃபோர்டபுளான ஒன்று. அதாவது இப்போ டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா 35 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பே பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்லபடியாக படித்த மாதிரியும் இருக்கும். தென் அஃபோர்டபுள் ஃபீஸ்னால நல்லா உங்களுக்கு ஃபேமிலிக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? ரொம்ப வந்து பல்காக உங்களால் வந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக தான் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா லோ ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் கிளாஸஸ். அப்போ கிளாஸ் மிஸ் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறது? கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிளாஸ் நான் ஒரு 5 சம்ஸ் நான் டீச் பண்ணுறேன்னா அந்த 5 சம்ஸோட ஒர்க்கிங்ஸ் ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது.
ஓகே. நீங்க இப்ப கிளாஸ் வரேன். இப்ப நான் ஃபீஸ் சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து என்னோட கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு என்ன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க. ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. யூ ஆர் எ மெம்பர். அந்த குரூப் கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான், எல்லாருக்கும் கிடையாது. கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த குரூப் நான் குடுப்பேன். ஓகேங்களா? அவ்வளோதான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்ச மாரி வந்து ஜாயின் பண்ணிற முடியாது. அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி கூகுள் மீட்டில் தான் வந்து கிளாஸஸ் நடக்கும். ஸோ கூகுள் மீட் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, தென் டெய்லி கிளாஸஸோட நோட்ஸ் ஃபுல்லாக அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அப்போ இன்கேஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸோட நோட்ஸ் வந்து நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா, ஐ மீன் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும் மேக்ஸிமம். இன்கேஸ் புரியலைன்னா நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் தாராளமாக எனக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு இது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அடிஷ்னல் 1 வேர்ட்ஸ் கொடுத்துருவேன். அண்ட் அடிஷ்னல் சம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 டெஸ்ட், மேக்ஸிமம் 2 டெஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஏன்னா, டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரே ஏஜ் பீப்புள், ஒரே காலேஜ் அப்படின்னா சரின்னு சொல்லலாம் நம்ம. பட் அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ அப்படிங்கும்போது என்னோட சைட்லேருந்து நான் கொஷின்ஸ் கொடுத்துருவேன். அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு அப்புறம் நான் அதை உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, கரெக்டான ஆன்சர் நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது, எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னோட சைட்லேருந்து இது நம்ம கொடுக்குறத வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபீஸ் நான் இங்கே பப்ளிக்காக நான் சொல்கிறது இல்லை. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த 2மே வந்து பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் எடுக்க போகிறது நான் தான். இதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் அதான் இன்னொன்று சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நம்ம அகாடமியில் இப்போ ஒரு சிங்கிள் குரூப் இருக்குன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கோங்க. 3 சப்ஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட அட்டெண்ட் பண்ணி நீங்கள் அந்த குரூப் 1 கிளியர் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்டோட அவங்க முன்னாடியே வந்து உங்களுக்கு ஹானர் பண்ணுறது டெஃபினட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் அதை பண்ணியிருக்கேன். இனிமேலும் நான் பண்ணுவேன். நம்மளோட அகாடமி எம்கே அகாடமி. சரிங்களா? இது ஆன்லைன் லைவ் கிளாஸஸ். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் எங்கே ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலி நான் வந்து சிவகாசிங்கிற ஒரு பிளேஸில் இருந்து ஆன்லைனில் வந்து நான் கிளாஸஸ் வந்து டீச் பண்ணிட்டுருக்கேன். எந்தெந்த பிளேஸஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. தென் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவ்வளோதான். இது போக வேறு எதுவும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி மணிகண்டன் சிஎம்ஏ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சக்ஸஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு 1 ஹவர் படிங்க. கஷ்டமே தேவையில்ல. 1 ஹவர். இப்போ கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கிளாஸ் நீங்கள் 2 ஹவர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, 1 ஹவர் நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணால் போதும். ஓகே. ஜஸ்ட்டு கிளாஸ் 2 ஹவர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு 1 ஹவர் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். அப்போ 1 டேக்கு நீங்கள் 3 ஹவர்ஸ், மினிமம் 1 ஹவர் படிங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் படிங்க. அப்போ டெய்லி நான் சொல்கிறது அன்னன்னைக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, ரிலாக்ஸாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் பேரண்ட்ஸோட, ஓகே, எல்லாத்தோட நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸாக படிச்சு நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம். இது மொத்தமாக ஸ்டோர் பண்ணும்போது, செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே. தென் கிளாஸஸ் வந்து உள்ளே ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, வீடியோஸ் ஆல்ரெடி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் கூட இருக்குது. அதையும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி மணிகண்டன் சிஎம்ஏ. தென் டெலிகிராம் குரூப் உங்களுக்கே தெரியும். நீங்கள் குரூப்பில் மெம்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பார்க்கலாம்.